வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு தவ நுணுக்கங்கள் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் வி காமராஜ் ஐயா அவர்கள் சாத்தூரிலிருந்து நம்மிடையே விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் வி காமராஜ் ஐயா அவர்கள் பிகாம் மற்றும் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே எம்எஸ்சி பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் ஜுவல்லரி பிசினஸ் செய்து வருகின்றார்கள். 23 ஆண்டுகளாக சாத்தூர் மனவளக்கலை மன்றத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். சாத்தூர் லயன்ஸ் கிளப் மெம்பராகவும் எக்ஸ் ஜோன் சேர்மனாகவும் சேவை செய்து வருகின்றார்கள். சாத்தூரில் மனவளக்கலை மன்றம் கட்டுவதற்கு தன்னுடைய சொந்த நிலத்தை வழங்கிய பெருமைக்குரியவர்கள். பெங்களூரு மற்றும் கோயம்புத்தூர் விஷன் மனவளக்கலை வகுப்புகளை திறம்பட நடத்தி வருகின்றார்கள். தொற்று காலகட்டத்தில் சொந்தமாக ஜூம் அமைத்து தொடர்ந்து 160 நாட்கள் தவம் சிந்தனை உரை வழங்கியுள்ளார்கள். மலேசியா கோலாலம்பூர் குலுவாங் அறிவு திருக்கோயில்களின் விண்ணலை வழி நிகழ்வுகளில் தொடர் நிகழ்வாக 18 சித்தர்களின் வரலாற்றோடு வேதாத்திரிய கருத்துக்களையும் இணைத்து 120 வாரங்கள் தொடர்ந்து பேசி சிந்தனை உரை வழங்கி வரும் சிறப்புக்குரியவர்கள். ஆழியார் ஜூம் நிகழ்வுகளில் நற்சிந்தனையும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் தற்சமயம் தவ நுணுக்கங்கள் தொடர் நிகழ்வையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், UK ஜூம் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி வி காமராஜ் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று தவ நுணுக்கங்கள் தொடர் நிகழ்வினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் IT இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேராசிரியர் உமா சங்கரி அம்மா அவர்களுக்கும், விண்ணலை வழியாக இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கோரி சித்தர்கள் மகான்களை வணங்கி என்னுடைய இந்த நற்சிந்தனையான தவ நுணுக்கங்கள் பகுதி 9 தொடங்க இருக்கின்றேன். அதற்கு முன்னாடி இந்த தவ நுணுக்கம் தொடங்குவதற்கு என்ன ஆதாரமான மகரிஷியின் வைர வரிகளை முதலில் சொல்லுவது என்னுடைய வழக்கம். அந்த வரிகள் ஒவ்வொரு மனதிலையும் நல்லா பதிஞ்சுக்கிட்டா தான் அந்த தவத்தை சிறப்பாக செய்ய முடியுன்ற நோக்கத்துல ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த தவம் செய்தாலும் அத்தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பொருள் உணர்ந்து அந்த பொருளைக்கு உண்டான அந்த உணர்வான அகக்காட்சிகளை கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கி கொண்டும் தவம் செய்தால் அத்தவத்தினுடைய பலனை முழுமையாக அடைய முடியும். இது மகரிஷியினுடைய வாக்கு. வள்ளலார் சில இடத்துல சொல்லுவார்கள், அந்த வரி பாருங்க. உடல் நோயற்றிருப்பது முதல் இன்பம், உடல் நோயற்றிருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக நாம் வாழ்வது மூன்றாவது இன்பம். இந்த 3 இன்பங்களையும் நாம் பெற வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்றால், தினம் தினம் சிறிதளவாவது தவம் செய்து தவத்தின் மூலமாக அந்த தியானத்தில் நிலைத்து நின்று பழக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக தவம் நன்றாக வர வேண்டும் என்றால் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல் நல்லதாக நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு 3 அடிப்படை காரணங்கள் உண்டு. மகரிஷி தான் சொல்றாரு, உள்ளதை உணரணும், நல்லதை செய்யணும், அல்லதை விடணும். இந்த 3 குணங்களை நாம் பெற்றோமானால்
தவங்கள் நமக்கு நல்லா கைகூடும். இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்லுவாரு, நல்ல குணங்களை பெற்றால் மட்டுமே துரியாதி தவம் உங்களால் செய்ய முடியுது, அதன் பலனை அடைய முடியும். துரியாதி தவம் சித்திக்கும் பாரு, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம இது நாள் வரைக்கும் தவ நுணுக்கங்கள் பகுதி 8 முடித்திருக்கிறோம், துரிய வரைக்கும் முடித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்றைய அமர்வில், இந்த நாளில் இன்றைய நற்சிந்தனையாக சாந்தி தவத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே வரிசையா வரும்போது மகரிஷியே சொல்லுவார், ஆக்கினை தவம் செய்து தீட்சை பெற்று செய்து வந்தால் 4 நாள்கள் அல்லது 3 நாளுக்குள்ளேயே சாந்தி தவத்தை கொடுக்க வேண்டும் என்பது மன்றங்களில் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. அதனால நான் அந்த துரிய தவம் முடிச்சவன துரியாதீத தவம் போலான்னு தான் இருந்தேன். ஆனால் சாந்தி தவம் ரொம்ப முக்கியமானது, அதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சாந்தி தவத்தை இப்போ நான் எடுத்திருக்கேன். நான் சாந்தி தவத்தினுடைய மையம் என்று சொன்னா முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதி தான், அதுதான் மூலாதாரம், அதுதான் அங்கதான் சாந்தி தவமே நம்ம செய்யணும். எளிய முறை குண்டலினி யோகத்தில் சாந்தி தவம் மிக மிக முக்கியமானது என்கிறார் நமது மகரிஷி அவர்கள். சாந்தி தவம்னா அப்படி என்னையா சாந்தி தவம்னு சொல்றாங்க. நிறைய பேத்துக்கு மன்றங்கள்ல சாந்தினா அமைதின்னு தெரியும். அது எதுக்கு அமைதியான தவம்? என்னது, எல்லா தவமே அமைதியான தவம் தானே. இந்த சாந்தி தவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாந்தி தவம் என்றால் என்ன என்பதற்கு மகரிஷி கொடுக்கிற அந்த பதில், தவ கனலை இறக்கி உடலுக்கு அமைதி தருவதால் சாந்தி தவம். அது என்ன தவ கனல்? எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தவமே செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தொழில் செய்யும் போது அல்லது வேற எதெல்லாம் ஈடுபடும் பொழுது நம்ம உடல் அசைவுகள் ஏற்பட்டா உடல்ல உஷ்ணம் ஏற்படும். அதை உடல் உஷ்ணங்கிறோம். தவம் செய்வதாலும் அடிக்கடி தவம் செஞ்சிருக்கா, திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் பூரா காலையில மத்தியானம் தவம் நல்லா செஞ்சுட்டு வரீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த உடல் உஷ்ணம் உடலில் தென்படும். தவத்தினுடைய உஷ்ணம், தவத்தினால் ஏற்பட்ட அந்த உஷ்ணம், அதைத்தான் தவ கனல் அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தவக்கனலை இறக்கி உடலுக்கு அமைதி தருவதால் அது சாந்தி தவம் எனப்படுதுங்கிறார் மகரிஷி. இன்னொரு இடத்துல சொல்லும் போது குண்டலினி சக்தி, இந்த குண்டலினி சக்தி என்ன எப்படி இருக்குங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன். 1, 2, 3ல பாருங்க. குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆகினை சக்கரத்துக்கு எழுப்பி கொடுத்த ஆசான்களே மீண்டும் மூலாதாரத்துக்கு கொண்டு வரும் பயிற்சி தான் சாந்தி தவங்கிறார் மகரிஷி. இது 2 தான் சாந்தி என்றால் என்ன என்பதற்கு விளக்கம். சாந்தி தவத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவும் மகரிஷி தான் சொல்றாரு. யோக சாதனையின் ஆற்றல் மிகுதியின் காரணமாகவோ, இங்க யோக சாதனைன்னா நிறைய பேத்துக்கு புரியும். என்ன யோக சாதனை? யோகம் என்றால் சேருதல், இணைதல், ஒன்று கூடுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல யோகம்னு வர்றதுனால சில பேர் புதுசா வர்றவங்களுக்கு என்ன யோகம் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த இடத்துல யோகம் வருது? ஒரு சமயம் நமக்கு தவம் செய்யறதுனால யோகம் அடிக்குமோ அப்படியெல்லாம் இருக்காங்க. இந்த யோகம் என்பதுக்கு சேருதல், கூடுதல், ஒன்றுடன் ஒன்று சேருதல், பதங்கமாதல்னு பேரு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சொல்லுவார்ல, நேத்து வரைக்கும் அவன் பாடுறான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தா இன்னைக்கு கார்ல போறான், நேத்து வரைக்கும் குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருந்தான் என்று பங்களால வாழ்றான். ஏதோ ஒன்று அவனுக்கு சேர்ந்து விட்டது, அதனால யோகம் அடிக்கிறதுன்னு போறோம். இந்த இடத்துல யோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையினுடைய தத்துவங்கள் நமக்கு சேர்வதற்கு நாம் செய்யும் அத்தனை பயிற்சிகளும் சாதனைகளும் யோக சாதனைன்னு பேர். அதான் அதுக்குத்தான் யோக சாதனை. அது தவமா இருக்கலாம், உடற்பயிற்சியா இருக்கலாம், காயகல்பமா இருக்கலாம், அறநெறி போதனையா இருக்கலாம். நீங்க ஆன்மீகத்தில் எந்த அளவு நீங்க ஈடுபட்டு அந்த இறைநிலை உணர்வதற்கு நீங்கள் அதை பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு அந்த சாதனைக்கு யோக சாதனைன்னு பேர். தவம் மட்டும் செஞ்சா பார்த்துருதில்ல எல்லாம். அதனாலதான் இந்த யோக சாதனை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உடல்ல ஒரு ஆற்றல் உண்டாகி, அந்த ஆற்றல் காரணமாகவோ, அதிகமான ஆற்றல். 2வது கோள்களினுடைய நிலை காரணமாகவோ, என்னைக்குமே கோள்கள் சஞ்சாரம் ஆயிட்டே இருக்கும்.
கோள்களின் சாரம் தான் சஞ்சாரங்கிறது. கோள் சஞ்சாரம், கோச்சாரம் பாங்க ஜாதகத்துல. ஒருத்தன் பிறக்கும் போது அந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறதோ அது அப்படியே ஜாதகத்துல குறிச்சிருவாங்க. அதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அந்த அந்த அவன் பிறக்கும் போது இருந்த அந்த கிரகங்களுடைய நிலை தான் அந்த ஜாதகத்துல காட்டும். கிரகங்கள் எப்படியுமே நாளுக்கு ஒரு தடவை மாறும், மாசத்துக்கு ஒரு தடவை மாறும், 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும், 30 வருடங்களுக்கு ஒரு தடவை மாறும். நம்ம நவகிரகங்கள் அதை பார்க்கலாம். அதான் கோள்களுடைய சாரம் மாறிக்கொண்டு இருக்கும். அப்படி கோள்கள் நிலை மாறுவதாலோ அதன் காரணமாகவோ தவம் செய்து தவக்கணல் அதிகமானாலோ, தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் முதல்ல சொன்ன அந்த தவக்கணல் அதிகமாயிடுச்சுன்னு உடம்புல உஷ்ணம் வரும். அந்த நிலையில் உடல் வெப்பமாகி உடலுக்கு துன்பம் நேரிடும் பொழுது, நீங்க சொல்லுவீங்க என்ன சார் அதிகம் வெப்பமாச்சுன்னா காய்ச்சல் தானே. இது காய்ச்சல் அவ்வளவு தூரத்துக்கு போகாது. மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் உஷ்ணம் அவ்வளவுதான், காய்ச்சல் அளவுக்கு போகாது. 37 டிகிரி செல்சியஸ் அல்லது 94.6 ஃபாரன்ஹீட், இந்த இதுதான் நம்மளுடைய வெப்பநிலையினுடைய அளவு. அது போக கொஞ்சம் கூடி இருக்கும்போது உடல்ல உஷ்ணம் கொஞ்சம் கூடக்கூடாது. அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணி, குறையவும் கூடாது கூடவும் கூடாது, மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அதனாலதான் உடல் வெப்பமாகி உடலுக்கு துன்பம் நேரிடும் போது அக்கணலின் மிகுதியை, மிகுதியை குறைத்து உடல் நலனுக்கும் உள்ள நலனுக்கும் பயனாக்கிக் கொள்வதுதான் சாந்தி தவங்கிறது முதல் அடிப்படை தத்துவமும் மகரிஷி அவர்கள் கூறுகிறார். 2வது அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகினை தவ பயிற்சினால் மூலாதார மையத்தில் கொண்டுள்ள உயிர் துகள்கள் சிறுக சிறுக மேலேறி மூளையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி மூளையில் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பதனால் மூளையினுடைய கொள் அளவுப்படி உயிர் துகள்களை ஓரளவுதான் அந்த மூளை ஏற்கும். அதற்கு மேல் இருந்தால் சிலருக்கு தலைகணம், கண் எரிச்சல், அந்த தலை பாரம், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனை தடுப்பதற்குத்தான் வடிவமைக்கப்பட்டது சாந்தி தவம். 3வது அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலினுடைய மூலப்பொருளான வித்து குழம்பு, அது பால் சுரப்பியில வந்து செக்ஸுவல் கிளாண்டுல எப்பவுமே தேங்கிட்டே இருக்கும். அப்படி தேங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆற்றல், அதிகமாக தேங்கிய ஆற்றல், அதனை சாந்தி தவ ஆற்றல் மூலம் உடல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதனால் உடலில் இயங்கும் ஆற்றல் எல்லா பகுதிகளுக்கும் சமமாக பாய்ந்து செல்கின்ற நிலைதான் இந்த சாந்தி தவம். இந்த 3 முக்கியமான அடிப்படை தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சாந்தி தவத்தினுடைய அடிப்படை தத்துவம். இந்த சாந்தி தவத்தினுடைய சிறப்பு பெயரே இறங்குபடி தவங்கிறது. ஏன்னா ஆக்னை மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறுறோம், அது ஏறுபடி தவம். அங்க இருக்கிற உயிர் சக்திகளை வந்து அதிகமாக சேர்றது வந்து அங்கிருந்து இறக்கி மூலாதாரத்தை கொண்டு வருவதால் இது இறங்குபடி தவம்னு பேர். மகரிஷி வந்து அழகா ஒரு சாந்தி தவ கவி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தற்காலத்துக்கு ஏற்ற தவ முறை சாந்தி தவம் பாரு. முன்னால பாத்தீங்கன்னா சிலர் குண்டலினி சக்தியினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது SKY சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. மகரிஷி தான் எளிமைப்படுத்தி குண்டலினி யோகத்தை கொடுத்திருக்காரு. ஆனா முற்காலத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்குள்ள அவங்க போதும் ஆயிரும். மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு போறதுக்குள்ளேயே அவங்களுக்கு 5 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள ஏற்படுற உஷ்ணத்தை பாருங்க. இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நாளாயிட்டே வருடங்கள் கணக்குல போவாங்க அவங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, முன்னாளில் சிலர் குண்டலினி சக்தியினுடைய அழுத்தை தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது. அந்த துன்பமானது உடல் இயக்கத்திலும் மன இயக்கத்திலும் குழப்பங்களை ஏற்படுத்தும். சில பேர் இதை தாங்க முடியாமே இறந்துருக்காருங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த அந்த நிலை இன்று இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கவியில அழகா எழுதியிருப்பாரு. அந்த கவியை படிச்சு ஒவ்வொரு வரியா பார்ப்போம். தவ வேகம் உடல் பலத்தை மீறும் போது, அவர் சொன்னார் இல்லையா, தவ கணல். இந்த மகரிஷி சொல்லுவார்ல, பூமியினுடைய நடு பகுதியில வந்து, அதாவது எர்த் கோரும்பாங்க, அது உள்ள இருக்கிற அந்த
குழம்பு எரிமலை குழம்பினுடைய உள்ள இருக்கிற அந்த லாவாங்கிறது அந்த இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உஷ்ணம் தான் அப்படியே வந்து பூமியினுடைய மேல் பரப்பு வந்து அந்த கனலினுடைய அனல் பூமியினுடைய மேற்பரப்பு வந்து உயிரினங்களை வாழ வைத்து கொண்டிருக்குதும் பாரு மகரிஷி பஞ்சபூத தவத்துல நெருப்பை பத்தி பேசும் பொழுது அந்த மாதிரி தவம் உடல் பலத்தை மீறும் பொழுது தவ வேகம் காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று எப்படியாவது செஞ்சாகணும்னு சொல்லி சில பேர்த்துக்கு அந்த தவத்துல லயித்து விட்டார்களானால் அவங்க செய்ய 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 தூண்டிகிட்டே இருக்கும் அதுலேயே அவங்க மன லயமாயிடும் அது ஒரு இன்பம் ஆயிடும் அவங்களுக்கு அப்படி தவத்தை அடிக்கடி செய்யும் போது அது என்ன பண்ணா அந்த தவல் வந்து உடல் பலத்தை மீறுமா உடல் பலத்துக்கு மேல அந்த உயிர் சக்தி மீறும் போது அதை தனித்திடவும் வழியுண்டு அப்படிங்கிறாரு தவவேகம் உடல் பலத்தை மீறும் போது அதை தனித்திடவும் வழியுண்டு அப்படி மீறி போச்சுன்னா இந்த காலத்துல தனித்திடவும் வழியுண்டு இதை காணாமல் இதை யாருமே புரிஞ்சுக்காம சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து தவம் எதுக்கு இருக்கும் சுத்த வெளியில போய் தவம் எதுக்கு இருக்கும் அந்த சிவனை அறிய வேண்டும் என்பதற்காக தவம் இருக்கும் அதான் 3வது வரி போடுவார் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்துபாரு அவன் சிவநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் தவம் இருந்துகிட்டே இருந்து அந்த தவத்தினுடைய பலனை அடைவதற்கு முன்னாடியே அந்த தவத்தினுடைய அதனுடைய அந்த ஆற்றல் அதிகமாகி கனல் மிகுந்து சிவநிலையை அடைந்தார் அப்படிம்பாரு சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து கனல் மிகுந்து சிவநிலையை அடைந்தார் பாரு இறந்தவங்கன்னா என்ன சொல்லுவோம் சிவலோக பதவி அடைந்து விட்டார் தானே சொல்றோம் அதனால சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து தவ நிலையை அடைவதற்கு பதிலாக அந்த சிவநிலையை அடைந்து விட்டார் அப்படின்பார் சிவநிலையை அடைந்தார் முன்னாளில் பலர் இந்த இடத்துல மரணம் எய்தினார்னு பேர் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கில்லை நான் இந்த கவியை படிச்சோன்னா ஐயோ அப்படின்னா நம்ம வந்து ஆக்கினைத்தவம் பண்ணு ரொம்ப பண்ணோம்னா நம்மளும் சிவலோக பதவி அடைஞ்சிடுவோம் அதல்ல மகரிஷியுடைய அந்த கவியை பார்க்கணும் சற்றும் இப்போ அந்த பயம் இல்லை முந்திதான் அந்த பயம் இருந்துச்சு இப்ப அந்த பயம் இல்லை நவ யுகத்துக்கேற்றபடி வாழ்க்கை ஊடே அப்படிம்பாரு எப்படி வார்த்தைகளை போடுறோம் நவ யுகத்துக்கு ஏற்ப நவீன யுகம் இந்த காலத்துல வந்து நிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனை ஓடிட்டே இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை நடத்த முடியும் அந்த அளவுக்கு அறிவுரையா இருக்காங்க தான் நவயுகம் இந்த விஞ்ஞான காலத்திலேயும் பாரு மகரிஷி இந்த விஞ்ஞான காலத்திலே நவயுகத்திற்கேற்றபடி அந்த இன்னைக்கு இருக்கிற இவங்க அறிவறியில ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த நிலைப்படியே அதுக்கு தகுந்தபடியே நான் அவர்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது அதன் இடையே நான் யார் என்ற நிலையறியும் மார்க்கம் இது அந்த வாழ்க்கை கூடயே நிக்க கூட இடம் இல்லை நிக்க கூட நேரம் இல்லை உட்கார கூட நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லை எப்பொழுதுமே காலையில எந்திரிச்சா ஓடிக்கிட்டே இருக்கும் தொழில் பணம் நிம்மதியெல்லாம் ஓடிக்கணும் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நிலை இருந்தும் கூட நீங்கள் வந்து நான் யார் அப்படின்னு நீங்கள் அறியக்கூடிய அந்த நிலையில வச்சிருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கம் அதுதான் சாந்தி தவம் தவ வேகம் உடல் பலத்தை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டு இதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து சிவநிலையை அடைந்தார் முன்னாளில் பலர் சற்றும் இப்போ அந்த பயம் இல்லை நவ யுகத்துக்கேற்றபடி வாழ்க்கை ஊடே நான் யார் என்ற நிலை ஏறியும் மார்க்கம் இது அப்படிங்கிறார் அருமையான வார்த்தை இப்போ இந்த சாந்தி தவங்கிறது நம்ம என்னங்கிறத சொல்லிட்டோம் இப்ப சாந்தி தவ பயிற்சியை நம்ம கொஞ்சம் எடுக்க போறோம் நீங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் அப்பப்போ ஒரு தவ நிலையில நிற்போம் உங்களை சுற்றி நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அதற்குண்டான அந்த அனுபவத்தை பெற எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நீங்க தான் கொஞ்சம் அதை பயன்படுத்திக்கணும் எப்பவுமே ஒரு தவ பயிற்சி ஆரம்பிச்சோன்னா தவ பயிற்சி மட்டும் இல்லை எந்த பயிற்சி ஆரம்பித்தாலும் மகரிஷி ஒன்று சொல்லுவார் பயிற்சி இல்லாமல் என்னதான் கற்றுக்கொண்டாலும் உண்மை பிடிபடாது அதனுடைய பலனும் தராதும்பார்
அதனால தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பயிற்சி எடுக்கிறோம். அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், தீட்சை பெறாதவர்கள் இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டாம். தீட்சை பெற உங்கள் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றத்தை அணுகுங்கள். தீட்சை பெற்று கிடைத்ததற்கரிய இந்த தவ பலனை அடையுங்கள். அருமையான தவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இப்போ நான் 8வது தவ நுணுக்கம் நான் முடிச்சுட்டேன். இப்போ 9வது தவ நுணுக்கங்கள் பார்த்து போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தவ பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தவத்திற்குண்டான தீட்சையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, இதை டென்மார்க்கில் ஒரு மெய் என்பர் நம்ம தவ நுணுக்கங்களை தொடர்ச்சியாக கேட்டுட்டு ஐயோ நம்மளும் சீக்கிரம் தீட்சை எடுத்தோன்னே இந்த பலனை அடையலாமே என்று அவர் பெயர் நம்மளே வச்சுக்கோமே, அருட்செல்வர் ரஜினிஷ் சுகந்தன் அப்படிங்கிற ஒரு டென்மார்க்கில் வசிக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவருக்கு பக்கத்தில் தீட்சை பெறுவதற்கு எந்த மன்றமும் இல்லாத காரணத்தால் நார்வேயில் போய் அவர் தீட்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த தவப்பயிற்சியை இந்த தவ நுணுக்கங்களை தொடர்ந்து அதன் மூலமாக அந்த தவ பலன்களை அடைவது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. டென்மார்க்ல இருந்து நார்வேல போய் அவர் தீட்சை எடுத்துட்டு என்கிட்ட சொல்றாரு, ஐயா நீங்க பார்த்தீங்க தவம் எனக்கு நல்லா கிடைக்குதுயா, அதனால தீட்சை வாங்கினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் போய் நார்வேல போய் தீட்சை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. எவ்வளவு அருமையான செயல் பாருங்க. இப்படிப்பட்ட இந்த தொடரால் ஏற்படுகின்ற அத்தனை பெருமை எல்லாம் இது மாதிரி எனக்கு போன் செய்து சொன்னவர்கள் இருக்கலாம். ஆனா அது எத்தனை பேர் தெரியாம இருக்கலாம், எத்தனை பேர் பக்கத்து மன்றங்கள்ல போய் எடுத்திருக்கலாம். அது ஒரு பெரிய காரியமாக கருதாமல் இவங்க டென்மார்க்ல இருந்து நார்வே போனதுனால சொன்னாங்க நாங்க போய் தீட்சை எடுத்துட்டு வந்தேன்னு. பக்கத்துல இருக்க மன்றங்கள் எவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த தொடரினுடைய பெருமையெல்லாம் இதனுடைய பலனை எல்லாம் அடைவதற்கு காரணம் காரணம் யாரு? நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களும் ஆலியார் ஐடி இயக்குனர் அவர்களுக்கும் தான் இது போய் சேரணும். இந்த கிரெடிட் கோஸ் டு தெம். அவங்க கொடுத்த இந்த தொடர் மூலியமாக எங்களை போன்ற பேராசிரியர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற இந்த தொடர் மூலமாக இத்தனை தொடர்களையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு அவங்க தானே காரணம். அதை முதல்ல நம்ம நினைக்கணும். அந்த எல்லா பெருமையும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போ நம்ம சாந்தி தவ பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று, ஒவ்வொரு தவத்துக்கும் சில நுணுக்கங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாந்தி தவ பயிற்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு நுணுக்கத்தை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். நிறைய பேர் எனக்கு செல் மூலமாக கேட்டாங்க, என்ன செய்துக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதனால இது முழுவதுமாக சொல்கிறேன், கேளுங்க. இந்த பயிற்சிக்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னா, சாந்தி தவம் என்பதும் சாந்தி நினைவு என்பதும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சாந்தி தவம் என்பது யோக நிலையில் அமர்ந்து சாந்தி தவம் ஆற்றுவது. சாந்தியில் நினைவு வைப்பது என்பது சாந்தி தவத்தில் உட்காராமல் மற்ற நேரங்களில் நாம் நம் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே மூலாதாரத்தில் மனதை வைத்து கொண்டே இருப்பது. இதான் சாந்தி நினைவு, அது சாந்தி தவம். இது ரெண்டையும் விட இன்னும் ஒரு சிம்பிளா எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா, மனசுல பதியணும்னா, மகரிஷியினுடைய கேள்வி பதிவு ஒன்று இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மகரிஷி அவர்களிடம் ஒரு பெண் கேட்கிறாங்க, ஐயா பூ பெய்தும் காலத்தில் தவம் செய்யலாமா? அதுக்கு நம்ம மகான் மகரிஷி பதில் அருமையா கொடுத்திருப்பாரு. அதனுடைய நுணுக்கங்களை பாருங்க. அவர் சொல்லியிருக்கிற அந்த பதில்களை மனசுல பதிங்க. அப்படியே அவர் சொல்றாரு பதில், மகரிஷியினுடைய ஆன்சர் பதில், பூப்பு காலத்தில் மெய் விளக்க தவம் அதற்கென உட்கார்ந்து அமர்ந்தோ செய்வது கூடாது அப்படிங்கிறாரு. அதற்கு பதிலாக சாந்தி யோக நிலையில் அடிக்கடி மனதை செலுத்தி வருவது நல்லது. இப்ப புரியுதா சாந்தி தவத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம்?
அப்ப என்ன செய்யணும்? எப்படி மனசை மற்றதுல செலுத்தணும் அப்படின்னா, அருகுண சீரமைப்புல மனசை செலுத்துங்க, தற்சோதனையில செலுத்துங்க. இவற்றில் ஆராய்ச்சியை செய்து மனதை நல்வடித்தில் இயக்கிக் கொண்டே இருங்கள். வேற எங்கேயும் சிந்தனை போகாமல் இது மாதிரி தற்சோதனை, அருகுண சீரமைப்பு எல்லாத்துலயும் அப்படியே மனசை வைங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்லுவாங்க, தவம் தவிர ஆய்வு, ஏதாவது ஒண்ணு பத்தி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒன்றை பத்தி நினைக்கும் போது அதில் தெளிவு கிடைக்கும் வரை அதுல தெளிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. என்ன உங்களுக்கு வேணுமோ அதில் உறுதிப்பாடாக நின்று அதையே நினைத்து கொண்டு அதையே மனதில் செலுத்துங்கள். இப்படி இவைகளில் மனதை செலுத்தி வருவது நல்லது. சிந்தனையின் போது அமையும் ஜீவகாந்த ஆற்றலின் அலை நீளங்களுக்கேற்ப குண்டலினி சக்தியானது ஆகினை, துரியம், துரியாதீதம் இந்த 3 நிலைகளின் தானாகவே அடைந்து நிற்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இன்னொரு கூட சொல்லுவார், நிறைய சொல்லுவார். அவர் சில தவங்களை பத்தியும் அவர் சொல்லுது, வேதாத்திரிய கருத்துக்களை பத்தி சின்ன சின்னதா சொல்லும் போது அதை நம்ம எடுத்து மனசுல பதிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அதுல கூர்ந்து போவதற்கு ரொம்ப வசதியா இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கொட்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, வேதம், மதம், இலக்கியம், சமுதாய நல நாட்டமுடையோர் செய்யும் போதனைகள் யாவும் மறைமுகமாக வரும் கருமைய தூய்மையை வரும். இப்படி நீங்க செய்யும் போது நீங்க கருமைய தூய்மைக்கே தவம் இருக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நிலைகளில் நீங்க இருந்தீங்கன்னா கருமைய தூய்மையும் வரும். அதே நேரத்துல என்ன பண்ணணும்? ஆகினை, துரியம், துரியாதீதத்துல இந்த குண்டலினி சக்தி நிக்குதுன்னா தவத்துல தான் நிக்கணும்னு இல்லை. ஒரு செயலை பற்றி சிந்திச்சாலோ ஆய்வு செய்தாலோ அதில் கூர்நிலை உங்களை எறியாமல் இந்த நிலையை எய்து விடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பாரு. சில பேர் என்ன பண்ண, பூ பெய்யும் காலத்துல பெண்கள், ஐயோ நான் தவம் செய்யல, குண்டலினி சக்தி இதாயிரா, கவலையே படாதீங்கிறது தான் இந்த பதில் சொல்றாரு. அதே மாதிரி தவம் தியானத்தை ஒரு சின்னதா செய்யணும்பாங்க. சில இதுல ஒரு சிறிதளவு தியானம் செய்யுங்க. அது நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு வருகின்ற அந்த மரண நிலையினுடைய பயத்தையும், மரணத்துக்கு பின்மா நம்மளுடைய ஆன்மா எங்க போய் நிக்கிறதுன்னு அந்த பயத்தையும் அது போற்றி விடும்பார் மகான் பாபாஜி. இப்படி பெரிய பெரிய மகான்களை நிறைய சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அதை நாங்கள் தவ நுணுக்கங்களை கொடுத்துருக்கேன். இப்போ நாம் பயிற்சியை ஆரம்பிக்க போறோம். இப்ப சாந்தி தவத்தை செய்யணும்னா அதுக்கு முறை இருக்கு இல்லையா? ஸ்ரீர்தவம் முறையாய் செய்தேங்கிறார்ல மகரிஷி அவர்கள். அதுக்கு முதல்ல சாந்தி தவம் செய்யணும்னா மூலாதாரத்தினுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து இறை வணக்கம், குரு வணக்கம், அப்புறம் கடைசியில நாடி சுத்தி, தண்டுவடை சுத்தி, அப்புறம் உடல் தூய்மை, இட தூய்மை, உடல் தூய்மை, இப்படியே சொல்லிட்டே வந்தேன்னா அதெல்லாம் நீங்க எப்பவுமே வரும் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாந்தி தவத்தை சாந்தி தவத்தில் நிற்க போகின்றோம் என்று சொன்ன உடனே என்ன செய்யணும்? முதல் வேலை மூலாதாரத்தை ஸ்பாட் அவுட், அதனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா முதுகு தண்டுக்கு கீழே இருக்குன்னா நீங்க முதுகு தண்டுக்கு ஒன்னையே நினைச்சுக்கிட்டு கீழே இருக்குன்னு நினைச்சிட்டு அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி இருக்கு, கன்ஃபார்ம் அந்த இடம் தானே அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் மூலாதாரங்களுடைய சக்கரத்தை எப்படி இது பண்றது அப்படி. மூலாதாரத்தினுடைய கீழ் முடிவுல தான் இது முதுகுத்தண்டினுடைய கீழ் முடிவுல தான் மூலாதாரம் நிற்கிது. இன்னும் அந்த புள்ளியில நம்ம இனக்குறிக்கு நேரா இருக்கணும். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஆசன வாயிலிருந்து 1 இன்ச்சு மேல இதில் 3 புள்ளியும் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பை மாதிரி, தோல் பை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பை தான் செக்சுவல் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற மூலாதார சித்தர்கள் சொல்கின்ற அந்த பால் சுரப்பி. அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பைக்குள்ள இருக்கிறத சித்தர்கள் எப்படி அது அந்த அதை கண்டுபிடிச்சு அதை தன்னுன் மனதில் அகக்காட்சியாக அதை காணுகின்றார்களோ அந்த முறைப்படி அதை பார்க்க ஆரம்பிக்கணும். மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சித்தர்கள் காணுகின்ற முறைப்படி அகக்காட்சியாக அதை முதல்ல உணரணும். எப்படி உணரணும்? ஒரு நல்ல ஒரு பை, மூலாதார பை, செக்சுவல் கிளாண்டு,
அதுல விந்து நாதம் பெண்களுக்கு, விந்து ஆண்களுக்கு விந்து இருக்கிறது. அந்த விந்து சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கோண பலகையில 4 தாமரை இதழ் வச்சு, முதல்ல 4 தாமரை இதழ முதல்ல வச்சுட்டு, அதுக்கு மேல முக்கோண பலகை, அதுக்கு மேல ஒரு பொட்டு மாதிரி ஒரு ரவுண்ட்ல ஒண்ணு வச்சுங்க. அந்த பொட்டை கொஞ்சம் அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அது 3 வடிவ சுத்தில் அமைஞ்சிருக்கிற பாம்புன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு வருது உங்க மனதுல பதியணுங்கிறதுக்கு வேண்டி சொல்றேன். அதை பார்த்து அதை கொஞ்சம் அப்படியே நினைங்க, எழுப்பாதீங்க. குண்டலினி சக்தியை எழுப்புனா 6 ஆதார சக்கரங்களை தாண்டி போறதுதான் தவம். இந்த சாந்தி நிலையில அதை பாருங்க, அகக்காட்சி அதை பார்த்துக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும், அது தொந்தரவு பண்ண வேண்டாம். அதுலயே நீங்க மனசு வச்சு இருந்தீங்கன்னா, அந்த மூலாதாரத்துல சக்தி விந்து இருக்கு. விந்துக்கு ஒரு சக்தியை சித்தர்கள் எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 தாமரை இதழுக்கு மேல முக்கோண பலகை, அதுல ஒரு பொட்டு மாதிரி பாம்பு சுத்துரு, அது படுத்து, இதுதான் அதனுடைய பொசிஷன். இப்ப நம்ம நினைக்கிற இதை வந்து நினைவு செலுத்துறது தான் சாந்தி தவம். அப்படியே நினைவை வைக்க சொல்றேன். நல்லா அமர்ந்து உக்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நினைவு வச்சீங்கன்னா சாந்தி தவ நினைவுன்னு பேரு. சாந்தி நினைவுன்னு பேரு. தவம், சாந்தி தவம் என்பது வந்து நன்றாக அமர்ந்து அந்த சீர்முறைப்படி அந்த இதெல்லாம் இறைவனுக்கும் குருவனுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து அமர்ந்து, அவர் என்ன சொல்றாரு, அவரு உட்கார்ந்து செய்யும் தவம் வேண்டாங்கிறாரு அவங்களுக்கு பூ பெய்தும் காலத்தில். ஆனா நினைவு செலுத்துங்கிறாரு. இப்ப நம்ம சாந்தி தவங்கிறது உட்கார்ந்து அமர்ந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பது சாந்தி தவம். அதுதான் ரொம்ப முக்கியம். சாந்தி தவம் என்பது சீர்முறைப்படி அமர்ந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது மேல அப்படி எப்படி நாம் மனதை வந்து துரியத்துல வந்து தலை உச்சியில வைக்கிறோமோ, ஆக்கினையில எப்படி இரு புருவ மத்தியிலிடை வைக்கிறோமோ வச்சுதானே அமர்றோம். அப்படியே அதிலேயே நிலைத்து நிற்கிறோம். அதே மாதிரி இந்த சாந்தி தவத்துல மனச அமர்ந்து அப்படியே நிலை நிறுத்துவது சாந்தி தவம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். சாந்தி நினைவு வேறு, சாந்தி தவம் வேறு. அப்ப இதுலயே நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் நின்னீங்க அப்படின்னா, சாந்தி தவம் எப்படி சார் தெரியுது, எனக்கு நல்லா கிடைச்சிருக்குன்னு தெரியுதுன்னா, எந்த மன அலைச்சூழலும் உங்களை விட்டு பிரியாம உங்களுக்கு தொந்தரவு தராம ஒரே இடத்துல உங்களுடைய அந்த மூச்சு, பிராணன் மூச்சும் அந்த மனசும் அந்த இடத்துல போய் அந்த முக்கோண பலகையில இருக்கிற அந்த பொட்டுல அந்த சக்தியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இடத்துலயே நிலைச்சு நின்னீங்கன்னா, அந்த இடம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு குளிர்ச்சியான உணர்வை கொண்டு வரும். அதுதான் சாந்தி தவம் சித்தி அடைந்தது என்று அர்த்தம். இப்போ சப்போஸ் யாராவது அமருங்க, சும்மா உட்காருங்க அப்படின்னு ஒரு சேர்ல உட்காரும்போது ஏதோ ஒரு தண்ணி கொட்டி இருந்து உட்கார்ந்த உடனே அந்த இடம் உங்களுக்கு என்ன பின்னாடி அந்த மூலாதாரத்தை விட்டு என்ன ஜில்லுன்னு இருக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க இல்லையா? ஐயோ என்னங்க தண்ணி கொட்டி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணி கொட்டாமலே தண்ணி கொட்டக்கூடிய அந்த உணர்வு நிலை வந்துவிடும் உங்களுக்கு. அதுதான் சாந்தி தவம் சித்தி அடைந்தது என்று அர்த்தம். அது எப்ப அடையும்? நீங்க அதை அப்படியே மனசுல பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த தவத்தை. இதுதான் சாந்தி தவம். இந்த தவத்தை நான் ஏன் சொன்ன மாதிரி அடிக்கடி இதை செய்யறோம்னா, இது வந்து அந்த சாந்தி தவத்துல முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்து சக்தியினுடைய அளவு அதிகமாக போகும் பொழுது நீங்க அங்க மனசு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மன ஆற்றலானது அங்க போய் அந்த அந்த ஆற்றலை அப்படியே உடல் ஆற்றலாக, உடல் சக்தியா அப்படியே மாத்தும். மன ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது சாந்தி தவத்தில். எப்படிப்பட்டது பாரு. அதனாலதான் என்ன சொல்லுவார் மகரிஷினா, இங்கேதான் ஆற்றல், அப்படியே ஆற்றல் புதையல் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த ஆற்றலை தான் சித்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் துரியத்தில் இருக்கிற பீனியல் பாடி என்று சொல்லப்படுகிற நாளமில்லா சுரப்பிகள் அப்படியே அந்த உயிர் சக்தியை அடக்கி வச்சிருப்பாங்க. இது பலமுறை சொல்லிட்டேன்.
அப்படி அந்த சக்தியை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்தியை வந்து அதிகமா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க அதை கவனிச்சீங்கனாலே போதும். நல்லா உட்காந்து தவநிலையில் அமர்ந்து நல்லா உட்காந்து அந்த இடத்த கவனிச்சீங்கன்னா, அந்த ஆற்றலானது அவங்க சித்தர்கள் மேல கொண்டு போய் வச்சு பெரிய ஆற்றல் பண்ணாங்களே, அந்த ஆற்றலானது எப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல மனசுல உட்காந்து சாவித்திரி தவம் என்கின்ற பேர்ல மனசை நிலைச்சு நின்னீங்கன்னா, அந்த ஆற்றல் அப்படியே அந்த மன ஆற்றல் அதுல கொண்டு போய் விட்டு அந்த ஆற்றல் அப்படியே உடல் ஆற்றலாக மாற்றி உடல் செல்கள் பூரா நிறைவடைச்சு உடம்பே நன்றாக இருக்கும். எல்லா ஐம்புலன்களும் சக்தி வரும், 5 சக்கரங்களும் சக்தி வரும். நரம்பு நரம்பு செல்கள், எலும்பு செல்கள், சதை செல்கள், இரத்த செல்கள், என்னென்ன செல்கள் உடம்பு செல்களாக ஆகப்பட்ட அத்தனை செல்களும் புத்துணர்ச்சி பெறும்போது உடம்பு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். அந்த ஆற்றலை இழக்காம இருக்கிறதுக்கு சில நேரங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு மரணத்தை யாராவது மரணம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க பக்கத்துல போய் நின்று கொஞ்ச நேரம் நிக்கணும் அப்படின்னா, அந்த ஆற்றல் உங்களை அறியாமலே அந்த ஆற்றல் அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றல் வந்து அந்த பிணங்களால் ஈர்க்கப்படுங்கிறார் மகரிஷ். அங்க ஈர்க்கும். ரெண்டாவது, நாய் பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அது ஈர்க்கும் அந்த ஆற்றலை. பன்றி பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அந்த ஆற்றலை அது ஈர்க்கும். புரியுங்களா? பிணம், பன்றி, நாய். அதே மாதிரி இந்த பூப்பெய்தும் காலங்கள் பெண்கள் இடத்துல போனீங்கன்னா அதுவும் சொல்றாரு, உதாரணம் சொல்றாரு. இந்த 4 இடங்களில் போய் நிற்கும் பொழுது அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து வெளியே தன்னை போல போகும். அப்படி அந்த ஆற்றல் போகாம இருந்தீங்கன்னா இருக்கணும்னா நீங்க அந்த நிலையில போய் சாந்தி நிலையில நினைவு வைக்கணும். சாந்தி நினைவுல வந்துடணும். அப்படி போய் பக்கத்துல தான் நிப்பீங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. உடனே மனசு பூரா எங்க இருக்கணும்? அந்த மூலாதாரத்தில் நான் சொன்ன சித்தர்கள் எப்படி அகக்காட்சியா கண்டு உணர்ந்து இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அதை நீங்க பார்த்து நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆற்றல் அந்த அந்த ஆற்றல் அந்த செக்ஸுவல் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றலில் இருக்கின்ற எது விந்துனுடைய ஆற்றல் சக்தி வந்து உங்களுக்கு வெளியே போகாம அது அப்படியே அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கும். இந்த நீங்கள் வந்து உங்கள் நினைவை சாந்தியில் வைத்திருந்தால், சாந்தியில் தவத்தில் அங்கே போய் தவமா செய்ய முடியும். நிலையில வச்சுக்கிட்டே போகிறோம். அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த மூலாதாரத்தில் அந்த சாந்தி நிலையில வந்துருங்க. ஆமாம், சில பேர் அப்படிதான். அப்படிப்பட்ட அருமையான சாந்தி தவம். இந்த சாந்தி தவனை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷி ஆரம்ப காலத்துல மன்றங்களின் தொடக்க காலங்கள்ல வந்து எல்லாரும் வந்தாங்க. வந்து தவம்னா பக்காவா செஞ்சாங்க பழைய ஆட்கள்லாம். தவம் செஞ்சு 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 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்றங்கள்ல இருந்து, ஐயா எங்க மன்றங்கள்ல 20 பேர்த்துக்கு கண்ணெரிச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு போயிட்டே இருக்கும் அவருக்கு ரிப்போர்ட். அவர் பார்த்தாரு. இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு சொல்லி தான் பரஞ்சோதி மகானும் இவரும் முடிவு பண்ணி இந்த சாந்தி தவத்தை வடிவமைத்து கொடுத்து, அந்த ஆரம்ப காலத்துல என்ன சொல்லணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில, சாயந்தரம், சனிக்கிழமை காலையில 3 வேளையும் இந்த சாந்தி தவத்தை கண்டிப்பாக மன்ற அன்பர்களுக்கு பயிற்சி கொடுங்கன்றார். நிக்க வைங்க, உட்கார வச்சிருந்தவர். அப்ப இருந்தது ஆரம்பத்துல, இப்ப அது கிடையாது. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீ மற்ற தவம் பண்றே இல்லையோ, வெள்ளிக்கிழமை காலையில சாந்தி தவம் தான். மற்றதுக்கு மேல எந்த இது இருக்கக்கூடாது. ஏன் அந்த வெள்ளிக்கிழமை 3 வேளை கொடுத்தது ஏன் ஒரு நாள் ஆயிடுச்சு? தவ ஆற்றல் குறைஞ்சு போச்சு. தவம் யாரும் ஒழுங்கா செய்யறது இல்ல. தவம் எப்படி இருக்குன்னே தெரியாம சும்மா கண்ணை மூடிட்டு உக்காந்துக்கிட்டு தவத்தை உணராம இருந்தாங்கன்னா எப்படி தவக்கணல் கூடும்? எண்ணங்கள் பூரா வெளியே போயிடுது. அப்படி போகும்போது தவக்கணல் கூடுறதுக்கு சான்சஸே இல்லை. அதனால யாருக்கும் எரிச்சல் வரல, யாருக்கும் தலைவலிகளோ ஒன்றும் வரல. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செய்யுங்கன்னு மகரிஷி விட்டுட்டார். அவ்வளவுதான். அதனால இந்த சாந்தி தவம் என்பது வந்து ரொம்ப அருமையான தவம். இன்னொன்னு கூட மகரிஷி சொல்லியிருக்காரு பாருங்க. தண்டுவட சுத்தியுடன் பயிற்சி செய்து சாந்தி தவம் செய்யறது. இது எதுக்கு காரணம்னு கேட்டாருங்க. அப்படின்னு இதை முடிச்சுட்டு நம்ம சாந்தி தவம் இப்ப செய்ய போறோம் கொஞ்ச நேரம். ஒரு சிலருக்கு மூலாதாரத்துக்கும் ஆக்னைக்கும் நடுவில் உயிர் சக்தி தடைபட்டு நின்று விடும்பர். மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தி தான் உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை ஆக்னைக்கு கொண்டு போகும்போது நல்ல கவனிங்க, எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் ஒரு நிலைப்பற்று உங்களுடைய பிராணன் சொல்லப்படுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றும் மெதுவா இரண்டும் இணைந்து ஒரு இடத்துல நினைச்சு கொண்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உயிர் சக்தியானது வந்து நிலை கொள்ளும். இதுதான் முக்கியம்.
அதனால முதல்ல மூலாதாரத்தில் அந்த சக்தியை நிலை கொள்ள வச்சுட்டு அங்கிருந்து நீங்க அப்படியே மேலே அப்படியே உணர்வா மேலே சுவாதிஷ்டானம் வந்தீங்கன்னா அந்த சக்தி, அந்த உயிர் சக்தி சுவாதிஷ்டானத்துல வந்து நிற்கும். அங்கிருந்து நீங்க அப்படியே மனம் சிதறாமல் அப்படியே போனீங்கன்னா மணிப்பூரகத்துல வந்து நிற்கும். நீங்க மணிப்பூரகத்துல நின்ன உடனே அங்க வந்து அந்த குண்டலினி சக்தி நிற்கும். அதே இந்த சுழுமுனை நாடி வழியாக முதுகுத்தண்டில் உள்ள நடுவில் உள்ள மறைபொருள் நாடியான சுழுமுனை நாடி வழியாக அப்படியே மனசையும் பிராணனையும் ஒன்று பண்ணி அப்படியே மேலே போய் அநாகதம் என்று சொல்லப்படுகிற அந்த நெஞ்சு ஒரு ஒரு கடை மேலே அந்த குழிக்கு பக்கத்தில் நின்னீங்கன்னா நேராக அந்த தான் அதில் நேராக உள்ள நின்னீங்கன்னா அநாகதம். அங்க வந்து அந்த குண்டலினி சக்தி நிற்கும். அப்படியே மனசு மறாம அது வழியவா நீங்க போய் விஷக்தியில போய் அந்த தொண்டைக்குழிக்கு மேல உள்ள நின்னீங்கன்னா அங்க வந்து அந்த உயிர் சக்தி வந்து நிற்கும். இந்த உயிர் சக்தி வந்து உங்களுடைய மனதுக்கும் பிராணனுக்கும் கட்டுப்பட்டதால் அங்க அப்படியே வரும். சில நேரங்கள் உங்களுடைய எண்ணம் தவறுதலாக வேற வழி ஏதாவது ஒண்ணு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒன்றுபட்ட அந்த உயிர் சக்தி சிதற ஆரம்பிச்சிடும், அங்கங்க நிக்க ஆரம்பிச்சிடும், சரியா போகாது. அதைத்தான் மகரிஷி சொல்லுவாரு, சிலருக்கு மூலாதாரத்துக்கும் ஆக்னைக்கும் நடுவில் உயிர் சக்தி தடைபட்டு நின்று விடுங்கிறார். என்ன காரணம்? இந்த காரணம். அப்படி தடைபட்டு நின்று விடுச்சுன்னா அடுத்த தவம் ஆகின தவமோ துரிய தவமோ துரியாதீத தவமோ எந்த தவம் செய்து மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய அந்த குண்டலினி சக்தியை கொண்டு போகும்போது இந்த உயிர் சக்தியானது அதை தடுத்து நிறுத்தும். ஏன்னா இந்த உயிர் சக்தியும் மறைபொருள், குண்டலினி சக்தியும் மறைபொருள், நீங்க மனசை வைக்கிறதும் மறைபொருள். இதெல்லாம் மறைபொருள், மறைபொருளோட சுத்தம் செய்யணும். அப்ப என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி உயிர் சக்தி இடையில அந்த சுழுமுனை நாடியில சக்கரங்களுக்கு இடையில அந்த உயிர் சக்தி தடைபட்டு நின்றுச்சுன்னா சில துன்பங்கள் உங்களுக்கு கொடுக்கும். சரியா தவம் கிடைக்காது, எண்ணங்கள் அங்க போகுமே, எண்ணங்கள் அப்படியே நிலை கொள்ளாது, இங்க எங்கேயோ போகும். அப்படி தடைபட்டு நின்றுவிட்ட அந்த உயிர் சக்தி துன்பங்களிலிருந்து, அது கொடுக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட தண்டுவட சுத்தி பயிற்சி முக்கியம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அந்த துன்பங்களிலிருந்து விடுபடனா தண்டுவட சுத்தி ரொம்ப நல்லா செய்யணுங்கிறாரு. மூலாதாரத்திலிருந்து ஆக்னை வரும் பாதை அது. மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு தான், மூலாதாரத்தினுடைய அடிப்பகுதி தான் இது முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதி தான் மூலாதாரம். மூலாதாரத்தை தொட்டுட்டு தான் நிற்குது. அதுல இருந்து அப்படியே மேலே வரைக்கும் அந்த சுழுமுனை நாடியில தான் அந்த உயிர் சக்தி தடைபட்டு நின்று இருக்கும். ரெண்டாவது, நீங்க தவத்தை கொண்டு போகும்போது அந்த தடைபட்டு நின்று இருக்கிற உயிர் சக்திகள் இது மேலே கொண்டு விட விடாது. தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு வண்டியில ஏதாவது பொருள் ஆகப்பட்டுச்சுன்னா போகாதுல நின்றுக்கிறோம், மீறி மீறி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மூலாதாரத்துல இருந்தும் அந்த ஆக்னை சக்கரை வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட பாதையில் அந்த முதுகுத்தண்டு நடு மையத்தில் ஓடுகின்ற அந்த சுழுமுனை நாடியில் சிதறி கிடக்கின்ற அந்த உயிர் சக்திகளை, தடை ஏற்படுத்தக்கூடிய அந்த உயிர் சக்திகளை, துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த உயிர் சக்திகளை தண்டுவட சுத்தியின் மூலமாக சரி செய்வது, அதுதான் சாந்தி தவம். அந்த சாந்தி தவத்தை நல்லா செய்யணும். தண்டுவட சுத்தியை பயிற்சியுடன் செய்து சாந்தி தவம் செய்யணும்னு இன்னொன்னு கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, சில பேர்த்துக்கு வந்து இந்த நல்ல சாந்தி தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் நான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ற முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒன்றும் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையன்னு 3 தடவை சொல்லியிருக்கு. நாடி சுத்தி பண்ணிக்குங்க, தண்டுவட சுத்தி பண்ணுங்க, இட தூய்மை பண்ணுங்க, உடல் தூய்மை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அருட்காப்பு போடுங்க, அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் போடுங்க. போட்டு முடிச்ச பின்னாடி பயிற்சி ஆரம்பிக்குது, தண்டுவட சுத்தி பயிற்சி ஆரம்பிக்குது. என்னன்னா அதுக்கப்புறம் முதல் நிலையில வந்து ஆக்னியில ஒரு 3 நிமிஷம் நில்லுங்க, நல்ல ஆக்னியை பாருங்க. நல்ல நீங்க ஆக்னியை பார்க்க பார்க்க அந்த ஆக்னியில் இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடியில் இருக்கக்கூடிய அந்த இதை பூரா அப்படி இழுத்து கொண்டு வந்து ஆக்னியில கொண்டு வந்து 3 நிமிஷத்துல நீ பார்க்கறதுனால அங்கே கொண்டு வந்து மூலையில் வந்து சேத்து முனையில வந்து நிற்க வச்சிடும். அப்புறம் என்ன பண்ணுங்க, அது அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த ஆக்னை 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே அப்படியே ஆக்னையிலிருந்து அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே நேரா இறங்குங்க. விஷுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் அப்படியே இறங்கி மூலாதாரத்துல கொண்டு வந்து நில்லுங்க. திருப்பி என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உடனே மூலாதாரத்துல இருந்து அப்படியே ஆக்கினை போங்க. இந்த மாதிரி 5 நிமிடம் செய்யுங்க. 5 நிமிடம் அப்படியே போயிட்டு வந்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு சுழுமுனை நடுவழியா போயிட்டு மேலே ஏறி எங்க இருந்து மூலாதாரத்துல இருந்து ஆக்கினை போய் ஆக்கினையிலிருந்து மூலாதி இப்படியே போயிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னீங்கன்னா
இடையில எப்படி நம்ம பிரஷ் பண்ணி ஒரு குழாயை சுத்தம் பண்றோமோ அந்த மாதிரி அந்த சிதறி கிடக்கிற அந்த உயிர் சக்திகளை அந்த மூச்சையே க்ளீன் பிரஷ் மாதிரி க்ளீன் பண்ணும். க்ளீன் நல்லா பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு வரும்போது மூலாதாரத்திலே நின்றுங்க. அப்படியே மூலாதாரத்திலேயே நின்று எவ்வளவு நேரம் நிக்கணும்னா 10 நிமிஷம் நிக்கணும். இந்த 10 நிமிஷம் நின்றுட்டு நல்ல அருமையா எந்த மனசை சிதற விடாம 10 நிமிஷம் நின்று முடிச்சுட்டு தவத்தை நிறைவு செய்யுங்க. எப்பவும் போல தவத்தை நிறைவு செய்யணும். சங்கல்பம் போடுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. 11ல் 25 நம்ம வழக்கமா சொல்றோம்ல, அந்த வாழ்த்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு எது வரைக்கும் வரணும் எல்லாம் அந்த முறைப்படி எப்படி தவத்தினுடைய அந்த முறைப்படி சொல்றோமோ அந்த மாதிரி 11ல் 25 10 வரைக்கும் சங்கல்பம் வரும். அதுக்கப்புறம் வாழ்த்து வந்து 11லேருந்து 25 நம்பர் வரைக்கும் அந்த வாழ்த்துக்கள் வயல வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா என்ன பண்றோம்? அமைதி அமைதி சொல்றோம்ல, அந்த அமைதியை நினைச்சுக்கிட்டு நம்ம அருமையா நீங்க வந்து அழகா முடிச்சிருங்க. இது வந்து தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம். இதை ஒரு தடவை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். சாய்ந்தவன் நல்ல ஏன்னா ஆக்னையில நிக்கிறதுனால கொஞ்சம் நின்று போறதுனால அந்த தவம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் இது தனியா மகரிஷி ஒரு இதுலயே கொடுத்துருக்காரு. நம்ம நம்ம ஆசிரியர் பயிற்சி ஏடுலயே கொடுத்துருக்காரு. இப்போ ஆசிரியர் பயிற்சி கைடு இருக்கு பார்த்தீங்களா, அதுலயே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். பேராசிரியர்கள்லாம் இதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. புரியல அப்படின்னு சொன்னா இப்ப நல்லா குறிச்சு வச்சு ஹேண்ட் ரைசிங் பண்ணுங்க, திருப்பி விளக்குறேன். அதுக்கு நேரம் இல்லைன்னா என்னுடைய ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அருமையான இதை நான் தர்றேன் உங்களுக்கு. இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சாந்தி தவத்தை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். எல்லா ஒரு சமய பொசிஷனுக்கு வந்துருங்க. ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வேண்டாம், அரை நிமிடம் தர்றேன். நல்லா எல்லாம் பொசிஷனுக்கு வந்துருங்க. சொல்லிருங்க, பக்கத்துல யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் தயவு செய்து. ஒரு அரை மணி நேரம், அரை மணி நேரம் இல்லை, அரை நிமிடம் சொல்லுங்க. உங்களுக்கு தர்ற அரை நிமிடம் இந்த சொல்றதுக்கு நம்ம சாந்தி தவத்துல. முதல்ல நம்ம ஆகினைக்கு போவோம். என்னங்க, ஆகினைக்கு போறோம். நல்ல மனசை நேரா உட்காந்துக்குங்க, முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். அப்பதான் அந்த குண்டலினி சக்தி மேலே ஈஸியா போகும். நீங்க வளைஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை உயிர் சக்திகள் சிதற ஆரம்பிச்சுக்க நேரா நினைச்சுக்கணும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா செயலிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவது அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவது அமையுமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவது அமையுமா. சாந்தி தவம் தண்டோட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் பண்ண போறோம். சுருக்கமா நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் அந்த முறைப்படி சொல்லிட்டோம். இப்போ தவம் மூலாதாரத்தை முதல்ல ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. ஆசனவாய் 1 இன்ச்சு மேலே பாருங்க. முதுகுத்தண்டு தொட்டிட்டு இருக்கு, எனக்குறிக்கு நேராக பின்னாடி. இந்த 3 பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும். மூலாதாரத்தை பாருங்க. மூலாதாரத்திலிருந்து அப்படியே வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதை கொஞ்ச நேரம் பாருங்க. அதை அப்படியே பாருங்க. 4 தாமரை இதழ்கள் விதிச்சிருக்கு. அதுக்கு மேலே முக்கான பலகை, அதுக்கு மேலே 3.5 சுற்றுல படுத்து இருக்கிற பாம்பு, அதாவது குண்டலினி சக்தி. அதை எழுப்ப வேண்டாம், அப்படியே படுத்துக்கிட்டு அதையே பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஆக்னையில கொஞ்ச நேரம் நிற்க போறோம். நேரா அங்கிருந்து அப்படியே மெதுவா முதுகுத்தண்டுடைய நடு மையத்தில் இருக்கிற அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே மெதுவா மேலே வாங்க. எங்கேயும் நிற்கக்கூடாது. சுவாதிஷ்டானத்தை ஆனால் கிராஸ் பண்ணும்போது சுவாதிஷ்டானத்தை நினைக்கணும். எதுலையும் நிற்கக்கூடாது. வாங்க, அப்படியே வாங்க. சுவாதிஷ்டானத்தை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது அப்படியே மணிப்புரகத்தை கிராஸ் பண்ணுறீங்க. அப்படியே அநாகதத்தை கிராஸ் பண்ணுறீங்க. அப்படியே நேராக உள்ள வந்து
விசுக்தியை கிராஸ் பண்றீங்க. அப்படியே நேரா வந்துருங்க. நேரா வந்தவொடனே அதுதான் பிட்யூட்ரி சுரப்பி. பார்த்துங்க, அங்கதான் வந்து ஆக்னா சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்தை ஒரு 5 மூச்சில் அங்க நில்லுங்க. 1 2 3 4 5. அந்த சக்கரத்தை அப்படியே நேரா புருவ மத்தி கொண்டு வாங்க. புருவ மத்தியில நிறுத்துங்க. புருவ மத்தியில நிறுத்துங்க சக்கரத்தை. இந்த புருவ மத்தியில சக்கரத்தை நிறுத்தினோட உங்களுடைய 2 விழிகளும் அசையக்கூடாது. ஒரே நோக்கி ரெண்டையும் குவிச்சு அந்த மூக்கு முனைய பாருங்க. கண்ணாடி அந்த படுகிற இடத்துல பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். கண்ணாடி படுகிற இடத்துல பாருங்க. அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. 2 விழிகளும் அப்படியே ஒன்று சேரணும் உங்களுக்கு. அந்த மூக்கு முனையில் அப்படியே ரெண்டையும், அதாவது குறிப்பாய் பார்க்கணுங்கிறாரு மகரிஷி. ரெண்டையும் குறிப்பா பார்த்து அப்படியே பாருங்க. இதுதான் ஆக்னா சக்கரத்துக்கு நேரா புருவ மத்தியில் இருக்கு. ஒரு 10 என்று அந்த இடத்திலேயே நிலைச்சில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த சக்கரத்தை அந்த புருவ மத்தியிலிருந்து அப்படியே நேரா வாங்க. நேரா வந்து சுழுமுடி நாடியில முட்டுது இல்லையா, அங்கதானே சக்கரம் இருக்கு. சித்தர்கள் அமைச்சிருக்காங்க. அந்த சக்கரத்துல நில்லுங்க. உள்ள மூளைக்குள்ள புருவ மத்திக்கு நேரா சுழுமுனை நாடி முற்ற இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம நின்று பழகியிருக்கோம். அந்த இடத்துல நில்லுங்க. அப்படியே நின்று அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 5 மூச்சு. 1 2 3 4 5. இந்த சக்கரத்திலிருந்து, இதுதான் வந்து ஆக்னா சக்கரம் உண்மையிலே இருக்கிற இடம். அந்த ஆக்னா சக்கரத்திலிருந்து அப்படியே நேரா சுழுமுனை நாடி வழியாக எங்கேயும் நிக்காம அப்படியே மெதுவா மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவா இறங்குங்க. விசுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். மூச்சை விட்டுட்டீங்க. மூச்சை திருப்பி உங்களால் இழுக்கணும் இல்லையா? மெதுவா இழுக்கும் போது அந்த மூலாதாரத்திலிருந்து அதே மேல நேரா அந்த ஆக்னா சக்கரத்துக்கு வாங்க. அந்த ஆக்னா சக்கரத்துக்கு வரும்போது புருவ மத்தியை சேர்த்து நினைங்க. ரெண்டும் ஒன்று தான். 1 இன்ச்சு தான் வித்தியாசம். கொஞ்சம் தான். அப்படி ரெண்டையும் சேர்த்து நினைங்க. அப்படியே கீழே வாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க. மூலாதாரம் வரைக்கும் மூச்சை இழுத்துக்கிட்டே மெதுவா அந்த சுழுமுனை நாடி வழியா நேரா மேலே போங்க. ஸ்ட்ரெயிட்டா போங்க. அப்படி போய் அங்க நிற்கும் போது அந்த புருவ மத்திய நினைச்சுக்கங்க. ரெண்டும் ஒன்றாகிற ஆக்னா சக்கரமும் அந்த சுரப்பி இருக்கு இல்லையா, பிட்யூட்ரி சுரப்பி, அந்த ஆக்னா சக்கரம் ரெண்டும் சேர்ந்த இடத்து மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்க. மூச்சை விட்டுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே மேலே போங்க. இந்த மாதிரி நீங்க 5 நிமிடம் செய்யணுங்கிறாரு மகரிஷி. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ மேல இருந்து வர்றீங்க இல்லையா, ஆக்னா சக்கரத்திலிருந்து மெதுவா கீழே வந்து அப்படியே இறங்கி மூலாதாரத்திலே மனசை வச்சிருங்க. மேலே கொண்டு போக வேண்டாம். மூலாதாரத்தையே மனசை வச்சிருங்க. அப்படியே வச்சிருங்க. நிறுத்திக்கங்க. உங்களுடைய மனதும் உங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லப்படுகின்ற பிராணனும் ரெண்டும் அந்த இடத்துல அமைதியா, மூச்சு விடுறதே தெரியக்கூடாது. அமைதி அந்த இடத்துல நின்று அப்படியே அந்த சாந்தி தவத்துல நிக்கிறோம். இப்போ அப்படியே பாருங்க. அப்படியே ஒரு பைய, அதுக்குள்ள அழகா நல்லா நிறைஞ்சு காணப்படுகின்ற விந்து நாதம். அந்த விந்து நாதத்தின் மேல 4 இதழ்கள், தாமரை இதழ்கள், அதுக்கு முக்கோண பலகை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிந்து என்ற 3.5 சுத்து சுருண்டு படுத்து இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு பாம்பு. அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே அங்கேயே அதே இருக்கட்டும். அதே அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க. இப்படியே நினைச்சு மனசை வச்சு நீங்க என்ன பண்ணணும், 10 நிமிஷம் நிக்கணுங்கிறாரு மகரிஷி. டைம் கொடுத்துருக்காரு. அமைதியா வீட்டுல தனியா நீங்க மன்றங்கள்ல வந்து செய்யறதுக்கு வீட்டுல மன்றங்களையும் செய்யுங்க. அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுங்க. வீட்டுல வந்து அழகா அப்படியே அதுலயே நில்லுங்க. 10 நிமிஷம் நில்லுங்க. பாருங்க.
மூலாதாரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது இந்த சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடியில இறங்கியிருக்கோம். அந்த மூலாதாரத்துக்குள்ள பார்க்குறோம். அப்படியே அந்த சக்தி சித்தர்கள் கணிச்சு அகக்காட்சியாக கண்ட அந்த காட்சியை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இருக்கு. அந்த இதே மூலாதாரத்திலேயே மனசை வச்சு அதிலேயே நில்லுங்க. ஒரு 25 மூச்சு நான் மெதுவா சொல்றேன். மனசையும் உங்களுடைய பிராணனையும் விடாம அதிலே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்படியே உங்க எண்ணங்களை பூரா மறந்துருங்க. மறந்து அதுலயே நில்லுங்க. எண்ணங்கள் எந்த எண்ணங்களும் வெளியே போக வேண்டாம். அதே அந்த மூலாதாரத்திலே கொஞ்ச நேரம் நிக்கட்டும். அப்படியே நிக்கட்டும். எந்த இடத்த விட்டு மேல போக வேண்டாம். அப்படியே அதே பாருங்க. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். தவத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். அப்படியே இது பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் தவ ஆற்றல் கிடையாது. ஏன்னா தவ ஆற்றல் தான் இப்ப பரவி இருக்கு. அதனால தவ ஆற்றலை வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே போயிட்டு வாழ்த்துக்கள் மட்டும் கூறி அப்படியே 1லிருந்து 25 வரைக்கும் நம்ம அப்படியே அந்த தொடரை பின்பற்றி தவத்தை முறைவு செய்யணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி இந்த சாந்தி தவத்தை கண்டிப்பா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில செய்யணும். இல்லைன்னா சாயந்தரம் செய்யுங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒதுக்கி இருக்குங்க. இதுல மகரிஷி குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு கவனத்தை மனசுல வச்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் நீங்க சாந்தி தவம் செய்யறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான யோக சாதனைகளை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா சாந்தி தவம் என்பது உடலை குளிர்ச்சி அடைய வைக்கக்கூடியது, உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, தவ கனலை குறைக்கக்கூடியது, மனசை சாந்தப்படுத்தக்கூடியது. ஒருத்தர் நல்ல குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு வந்தாருன்னா அவர் நரம்புகள்லாம் எப்படி அப்படியே ஃப்ரீ ஆகி நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலை வரும் இந்த சாந்தி தவக்கு. இப்ப நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணவோ, நன்றாக அமைதியாகி நல்ல சாந்தம் அடைந்துள்ள நரம்புகளை எல்லாம் நீங்க திருப்பி டென்ஷன் ஆக்குனீங்கன்னா பயங்கரமான விளைவுகள் வரும் உடல்ல. அது வேண்டவே வேண்டாம். அதனாலதான் சாந்தி தவத்துக்கு அப்புறம் எந்த பயிற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ எதையுமே மேற்கொள்ளக்கூடாது. அப்படி செய்யணும்னா சாந்தி தவத்துக்கு முன்னாடி செஞ்சிருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா மன்றங்களும் காலையிலேயோ சாயந்தரமோ சாந்தி தவம் தான் பண்றாங்க. அதே நிலையில் நீங்க கடைபிடித்து இந்த சாந்தி தவத்தினுடைய பலனை இங்கு அடைய வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை முடிக்கிறேன். வர்ற அமர்வுல நம்ம துரியாதீத தவத்தை நம்ம நுணுக்கங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி நவகிரகங்களை எப்படி நம்ம சித்தர்கள் அகக்காட்சியாக கண்டு அதனுடைய பெருமைகளை உணர்ந்தாலும் எங்கெங்க நவகிரகங்களை எந்தெந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்துல நிறுத்தி பார்த்து அதன் மேல தவம் இருந்தாங்களோ அந்த நிலையில நம்ம நவகிரகங்களை நினைச்சு அது மகரிஷியினுடைய பாணியில் அவர் சொல்ற அந்த அளவு, அவர் சொல்ற அந்த சுற்றினுடைய நாட்காலத்தை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு, சித்தர்களை அதை ஒன்னா இணைச்சு நம்ம முதல்ல நவகிரகங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு அதுல நின்று பேரியக்க மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நம்ம அதை தாண்டி சுத்தவெளி போகணும். அதனால வர்ற அமர்வுல கண்டிப்பாக நாம் பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூனிவர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்சத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்குகின்ற அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி குடும்பத்தில் இருக்கிற அந்த பால்வழி அண்டம் என்று சொல்லப்படுகிற மில்கிவே கேலக்சியை பற்றி அறிஞ்சுக்கிட்டு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் நம்ம பார்த்து மனம் விரிவடைஞ்சு அதெல்லாம் பார்த்து பழகி அதுல நின்னதுக்கு அப்புறம் நம்ம துரியாதீதம் போறோம். இதுவரை எல்லாரும் அமைதியா கேட்டு எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த அமைப்புக்கு அதிகமாக நல்ல வழியில் துணை நின்று நம்மளுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும், உலக சமுதாய சங்க தலைவர்களுக்கும்,
ஐடி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த அமர்வில் வந்து நம்ம அதை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் வழங்கப்படும். அதனை தொட்டு தாங்கள் கேள்விகளை மட்டும் நேரடியாக சுருக்கமாக கேட்கும் போது அனைத்து அன்பர்களுக்கும் அது பயனுள்ள வரையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக நங்கநல்லூரிலிருந்து பேராசிரியர் ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, வாழ்க வளமுடன். அருமையா இருந்தது ஐயா. தவ நுணுக்கங்கள்ல சாந்தி தவத்தை பத்தி நல்ல அருமையா சொன்னீங்க. அவருடைய கவிதையை படிச்சு அதுக்கு விளக்கணமா கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு சில ஐயங்கள் மனசுல எழுந்திருக்கு, கேட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. வந்து தவ வேகம், தவ ஆற்றல், தவ கடல், 3 வார்த்தைகள் சொன்னீங்க. இது வந்து எல்லாம் ஒண்ணா இல்ல வேறுபாடு உண்டா? ஒண்ணு தொடர்ந்து ஒண்ணு வரும், வேறுபாடு எல்லாம் கிடையாது. தவ ஆற்றல் என்பது வந்து அந்த தவம் செய்யும் போது கிடைக்கின்ற ஆற்றல் அதிகமாகிறது தவ கணல். ஓஹோ, ஆஹா, புரியுதுங்க. தவ வேகம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யறதை விட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி செய்வது வேகம். தவ வேகம் அது. சீக்கிரமா தவம் முடிக்க, காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, இது தவ வேகம். கிடைக்கும் போதெல்லாம் தவம் செய்வது தவ வேகம் தானே, இல்லையா? அந்த தவ வேகத்தை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தவ ஆற்றல் அதிகமாகும், இல்லையா? அப்ப தவ ஆற்றல் அதிகமாச்சுன்னா எப்பொழுதெல்லாம் தவ வேகம் கூடி தவ ஆற்றல் அதிகமாகும் பொழுது அந்த தவத்தினுடைய உஷ்ணமானது உடம்பில் ஏறும் பொழுது தவ கணலாக மாறுகிறது. அதை தணிப்பதுதான் சாந்தி தவம். ஓகேவா? ரொம்ப கிளியர் சார். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சரி, இப்ப அடுத்த வினாக்கு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம செய்யறோம், மிச்ச நாள் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். தாராளமா ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி நீங்க அது முதல்ல தவறாம செய்யணும், மறந்துடக்கூடாது. அதனால வெள்ளிக்கிழமைய மன்றங்கள்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து மகரிஷி கொடுத்த அந்த கட்டளை தானே தவிர இதுல வேற ஒண்ணும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஆனா சாந்தி தவ யாருமே மறந்துடக்கூடாது. நினைச்ச உடனே நீங்க வந்து ஒரு அதுக்கப்புறம் இப்படியே பஞ்சேந்திரிய தவம் இப்படியே எழுதி வச்சிருப்பாங்க. அது ஒரு இதில் ஒவ்வொரு மன்றத்துக்கும் மாறும், இல்லையா? சில நேரம் அதை நம்ம செய்யாம விட்டுருவோம், போகாம விட்டுருவோம். ஆனா நீங்க போனாலும் சரி, போகலைனாலும் சரி, தவம் செஞ்சாலும் சரி, செய்யலைன்னு வெள்ளிக்கிழமை காலையில நீங்க தவம், சாந்தி தவம் மஸ்ட் செஞ்சாகணுங்கிறது ஒரு நிலைக்கு வந்து. ஏன்னா தவம் செஞ்சாதான் தவக்கணல் உள்ள வரணும்னு இல்லை. யோக சாதனைகள் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பெல்லாம் இந்த தவ கணல் வரத்தான் செய்யும். உடல் உஷ்ணம் தவம் செஞ்சு கணல் வர்றது, அது யோக சாதனை செஞ்சு கணல் வர்றது. அப்புறம் வந்து மூலாதாரத்தில் இருக்கின்ற அதிகப்படியான எக்ஸஸான அந்த உயிராற்றல், அதுவும் அந்த ஒரு உஷ்ணத்தை கொடுக்குது. எல்லாமே சரிதானே, இல்லையா? அதாவது டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவான்னா, ஐயா எனக்கு வந்து என்ன அறியாம வந்து தூக்கத்துல அதுல வெளியே போகுது அப்படின்னா, உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மருந்து முதல்ல கொடுப்பாங்க. அதுதான் நேச்சர், வேற ஒன்று. சரி, சரிங்க. இன்னும் ஒரு வேணா கேட்கலாமா? கேளுங்கய்யா. இப்ப வந்து நம்ம முறைப்படி இட சுத்தியும் குரு வணக்கம் சொல்லிட்டு சாந்தி தவம் பண்றதுக்கும் துக்க வீட்டுக்கு போகும்போது மூலாதாரத்துல மனசு வைக்கிறதுக்கு என்ன வேறுபாடு? இது ஸ்பெஷலிஸ்ட் கண்ணு எல்லாம் பார்ப்பாங்க. ஜென்ரல் டாக்டர் கூட கண்ணுல ஆரம்பத்துல எல்லாம் வந்து சரி பண்ணுவாரு. ஆனா இன்டீரியரா உள்ள போகும்போது கண்டாக்டர் தான் வேணும். அதனால இந்த தண்டோட சுத்தியுடன் கூடிய ஆக்கினை தவத்தினை செஞ்சுட்டு இது செய்யறது வந்து ஸ்பெஷலா அதுல நின்று மனசை வச்சு அதுக்குன்னு தனியா செய்யறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட், வேற ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இல்ல இப்ப வந்து அதாவது நம்ம மூலாதாரத்துல மனசை வைக்கிங்கிறமே, அதுக்கு என்ன விளக்கம்? அப்படி எப்படி வைக்கிறது விளக்கம் மனசை? மூலாதாரத்துல மனசை வைக்கிறதுக்கு தான் சித்தர்கள் என்ன அகக்காட்சியா கண்டார்களோ அதை நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல மனசை வச்சாலே போதுமே. சரி, சரிங்க. புரியுதுங்களா? ஓகே, அவ்வளவுதான். நன்றியா.
நல்ல வாழ்க வழக்கம் கொடுத்தது. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆண்டா ஜே, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் ஆக்ஷன் கொடுத்திருக்கு. மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயாவோட கேள்வி கேட்கலாம். ஆண்டாள் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் நம்ம ஆண்டாளம்மா. சொல்லுங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டு. சொல்லுங்கம்மா. ரொம்ப ஆசையா இருக்குது ஐயா. ஐயா ரொம்ப அருமையா இருந்தது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்ற அந்த முறைப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 தடவை நீங்க வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே நல்லா ஃபாலோ பண்ண முடியும். அம்மா ஒரு நாள் அப்படி தனியாக இது பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேராசிரியர்கள் 30 நாளும் பேசிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த யூடியூப்ல வருமாம்மா, திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க, அவ்வளவுதானே. இப்ப நீங்க சொல்றது யூடியூப்ல இருக்குங்களா? வந்துடும் வந்துடும். இன்னைக்கே நாளைக்கே 2 நாள்ல வந்துடும். யூடியூப்ல வந்துடும். அது இப்போ திருப்பி நான் இன்னைக்கு ஏற்கனவே பேசுறதா? ஓகே ஓகே இன்னைக்கு பேசுனது நாளைக்கு வந்துடும். ஓகே. நாளைக்கே நாளான்னைக்கோ அவங்களுடைய அவங்களுடைய அலுவலகத்தில் எவ்வளவு சுமைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்னொன்னா குறைச்சிக்கிட்டே வரும்போது இது வந்துடும். அது ஓகேங்க. வாழ்க வந்துடும். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு அந்த கிட்ட நல்ல தொடர்பு இருக்குங்கிறது தெரியுதையா. ஆனா அந்த முறையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினாலதான் கேட்டேன்யா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நீங்க அந்த 1 to 8 வரைக்கும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது யூடியூப்ல இருக்கு, வாங்கி கேளுங்க. நீங்க அது என்னைய முறை 1 to 8 1 to 8 தவ நுணுக்கங்கள் 1, 2, 3, 4, 8 உங்களுக்கு வரைக்கும் ஆமாமா இருக்குமா யூடியூப்ல இருக்கு. அது ஒன்னொன்னா ஆமாங்க. கேட்டு 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 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் தவம் எப்படி செய்யணுங்கிறது. வந்துடும், உங்களுக்கே வந்துருமா. 2-3 வரைக்கும் கேட்டிருக்கேன்யா. அதுக்கப்புறம் கண்டினியூ 4, பண்ணலையா. 5, 6, 7 கேளுங்க, அவ்வளவுதானே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. ஸ்கை யோகா டிவில அத பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. கேட்க வேண்டியது நம்மளோட கடமைமா. அத தவ நுணுக்கங்கள் பகுதி 1ல இருந்து இன்று 9வது பகுதி சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பகுதிகளையும் கேட்டு அன்பர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்து அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மாவிடம் செல்லலாம். கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, கேட்கல. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம தவம் செய்யும் போது தவத்தை நம்ம நிறைவு செய்யற போது துரியத்துல வச்சிருந்து நம்ம தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கொள்வோம்னு நம்ம மன்றங்கள்ல சொல்லுவோம். அது நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். தவ ஆற்றல் நம்ம உடல் ஆற்றலாக மாற்றிட்டோம். அப்ப அந்த சக்தி உடலுக்கு கிடைக்கட்டும்னு அர்த்தம். அப்படித்தானே ஐயா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மன ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறும். உடல் ஆற்றல் தவ ஆற்றலும் மன ஆற்றலாக மாறலாம். உடல் ஆற்றல், அந்த தவ ஆற்றல், உடல் ஆற்றல், மன ஆற்றல், அது எப்படியா நம்ம புரிஞ்சு கொண்டாடுறது? அது ஒண்ணு. ரெண்டாவது சொல்லிடுறேன் அப்புறம் ரெண்டாவது சொல்லுங்க. தவ ஆற்றல் அப்படிங்கும்போது தவம் செய்து கிடைக்கின்ற ஆற்றல். சரி. உடல் ஆற்றல் என்பது மூலாதாரத்தில் தேங்கி கிடக்கின்ற அந்த உயிர் சக்தி, அதிகப்படியான உயிர் சக்தியை மனம் வைத்து அந்த மன ஆற்றல் மூலமாக அந்த உயிர் சக்தியை உடல் ஆற்றலாக மாற்றப்படுவது. நல்லா பார்த்துக்கணும். இது மூலாதாரத்திலிருந்து வர்றதை பரவி கொடுக்குறோம். தவ ஆற்றல் என்பது நம்ம ஆக்கினையில நின்று, ஆக்கினை என்பது திருப்புமுனை இல்லையா, ஆன்மீக திருப்புமுனை. அதன் மூலியமா துரியம் போய் துரியத்திலிருந்து எங்க போறோம்? பேரியக்க மண்டலம் போறோம். பேரியக்க மண்டலத்துல ஏகப்பட்ட ஆற்றல்களை புதைத்து வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள், முனிவர்கள். தாங்கள் ஆண்டு அனுபவித்து உணர்ந்த எண்ணங்களை அந்த பிரபஞ்சத்துல பதிவேற்றி விட்டுத்தான் பரம்பொருளோடு கலந்து விழுகிறார்கள். பிரபஞ்ச களத்துல அவ்வளவு இருக்கு, அதையும் வாங்குறோம். எப்பொழுதெல்லாம் நம் மனம் எங்க நிக்குதோ அங்க உயிர் அங்க இருக்கு. அந்த உயிரோடு அந்த மனமும் அங்க இருக்கிறனால பிரபஞ்ச களத்துல இருக்கிற அந்த சக்தி களத்துல பரவி கிடக்கிற அத்தனை அந்த சித்தர்கள் மகான்களுடைய அத்தனை ஆற்றல்களையும் அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை பூரா பரப்பி விட்டுருக்காங்க. அங்க வைப்ரேஷனா இருக்கு, அது பூரா வாங்குறோம். அது ஒரு ஆற்றல் இல்லையா? அதை தாண்டி நம்ம சுத்த வெளி போறோம். சுத்த வெளியில போய் அந்த இறைநிலையினுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறோம், அதோட கலக்குறோம். சுத்த வெளியோட கலக்கும் போது அந்த இறைநிலையோட ஒன்றி வச்சு அந்த ஆற்றலும் சேருது, சக்தி ஆற்றலும் சேருது, சிவனுடைய மறைபொருள் ஆற்றலும் சேருது. எல்லாம் சேர்ந்து திருப்பி அதை கொண்டுட்டு துரியத்துல நின்று அந்த ஆற்றலைத்தான் தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தவ ஆற்றலை பரப்பி விடுகிறோம். அப்படிங்கும்போது செல்லுகளை பூரா நிறையும். அந்த ஆற்றல் ரொம்ப பயங்கரமான ஆற்றல். அது
மூலாதாரத்தில் இருக்கிற எக்ஸஸ் உயிர் சக்திகளை உயிராற்றலை இருக்கிறதே அளவுக்கு மேல அதிகமா இருக்கிறதே அது ரொம்ப இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதைத்தான் உடல் ஆற்றலா மாற்றணும். இது உள்ள இருக்கிறதே ஆற்றலை மாற்றணும். அது வெளியிருந்து கொண்டு வந்து தவ ஆற்றல் எப்பொழுதுமே வெளியிருந்து வர்றதை பரப்புறோம். இது உள்ள இருந்து மூலாதாரத்திலிருந்து எடுத்து உடலுக்கு கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். வாழ்க வளமுடன். வேற என்ன? நன்றி ஐயா. இன்னும் ஒன்னே ஒண்ணு சின்னமா, தவம் செய்யும் போது உன்னுடைய நினைவு தடுமாறினா அந்த இடத்துல நின்னுக்கிற அப்படின்னு எனக்கெல்லாம் பயமே வந்துருச்சுயா. நம்மெல்லாம் ஒரேதான் 20 நிமிஷம் சுத்த வழியில போய் இருந்துட்டா வரல, அப்பப்ப தடுவா. அது ஒரு பயமே வந்துருச்சு. இந்த முதல்ல ஐயாட்ட கிளியர் பண்ணணும்னு நினைச்சு. பயப்படாதீங்க, மறைபொருள் ஒன்றும் பயம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உமி இருக்குன்னு வச்சுங்களேன், உமிய டேபிள்ல போட்டுட்டு நல்லா ஊதுறா, எல்லா உமியும் ஒரே ஊதுல பூரா கீழே விழுந்து புஷ்ன்னு ஊதுனீங்கன்னா எல்லாம் கீழே போயிரும்ல. கண்டிப்பா ஐயா. ஊதும் போது பாதியை நிறுத்தினீங்கன்னா அங்கங்க நிக்கத்தானே செய்யும். நல்ல எக்ஸாம்பிள்யா. அது மாதிரி தவத்தை ஒரு மனையில நின்று பிராணனோடு மனதோடு சேர்ந்து குண்டலினி சக்தியை கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஏதாவது சிறு பிசகு ஆச்சுனாலும் அந்த இடத்துல செதற ஆரம்பிக்கும் உயிர் துகள்கள். ஆமா ஐயா, அதுக்கு ஓகே ஓகே, புரியுது. இப்ப புரியுதா? அதை கிளீன் பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, தண்டுவடை சுத்தி பண்ணி நல்லா கிளியர் பண்ணலாம். அதுதான் வேற. ரொம்ப சிறப்பியா. நன்றியா. சந்திராமா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கேற்கண்ணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்கேற்கண்ணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. ஒரு முறை மைக் டச் பண்ணுங்க. இணைப்பில் வந்துட்டீங்க, ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. இந்த சாந்தி தவ நுணுக்கங்களை நல்லா விளக்குனீங்களா ஐயா? எல்லா தவத்தையும் நம்ம செய்யறது இன்னும் சிறப்பா இருந்தது, உணரவும் முடிஞ்சதுயா. நல்லா இருக்கு ஐயா. இந்த 3 வேளையும் சாந்தி தவம் இந்தி பண்ணாங்க மன்றத்துலன்னு சொன்னீங்க, இப்பயும் பண்ணலாமா ஐயா? தாராளமா பண்ணலாம். சாந்தி தவத்தை பண்ண 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 உடல் உங்களுக்கு அதிகப்படியான அந்த உஷ்ணத்தை குறைச்சி உடலை எப்பவுமே சீரான நிலையில வச்சுட்டு இருக்கும். அந்த சீரான நிலையில இருக்கும்போது தான் 3 ஓட்டங்களும் அருமையா ஓடும். எப்ப வேணாலும் பண்ணலாம் சாந்தி தவம். அதான் சாந்தியில் நினைவை வைத்திருப்பது என்பது மிகவும் உற்சாகத்துக்குரியதுமா. ஒன்னும் பயப்படாது, சாந்தி தவம் தாராளமா பண்ண ஐயா. இந்த இன்னொன்னுயா, இந்த சாந்தி தவம் பண்ணிட்டு நம்ம இறந்தவர்கள், நாய், பன்றி, வீட்டுக்கு தூரானவங்க பக்கத்துல போக கூடாதுங்கிறீங்க. இப்ப நம்ம அதனால நம்ம தவ ஆற்றல் ஈர்க்கப்பட்டு விடும். இப்ப இதனால நம்ம உடம்புக்கு எதுவும் தவ ஆற்றல் ஈர்க்கப்படாது. தவ ஆற்றல் நம்ம தவம் செய்யும் போது அந்த ஆற்றல் உள்ள வரும். இது நம்மளுடைய உயிர் ஆற்றலை கொஞ்சம் அந்த இந்த ஆற்றல் இருக்குங்களா, உயிர் சக்திய, அந்த உயிர் சக்திய கொஞ்சம் ஈர்க்கும். அதனால உடம்புல பாதிப்பு எதுவும் வருமாயா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. சக்தி குறையும். கொஞ்சம். அந்த இலை வீட்டுல இருக்கிறவங்க பாருங்க, அது போனவங்க அது பக்கத்திலே இருந்து அது ஈடுபட்டாங்களா அவங்களும் கொஞ்சம் சோர்வாயிருவாங்க. மூஞ்சியவர் ஏற்கனவே மனசே மாறி இருக்கு இறந்த பின்னாடி, அதோ சக்தியும் போகும்போது அப்படியே மூஞ்சி கொஞ்சம் நம்மள மாதிரி தவத்துல ஈடுபடாதவங்க எல்லாம் ரொம்ப பாதிப்பு, அந்த மாதிரி சோர்வு ரொம்ப இதாயிரும். ஆமா, அப்படி இருக்கிறவங்க தான் தவத்துல இருக்கிறவங்க அது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்படி இப்போ முன்னாடி போய் மாலை போடுறோம், வைக்கிறோம், கொஞ்ச நேரம் நிக்கிறோம், என்னம்மாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறவங்ககிட்ட பிணத்து பக்கத்துல நின்றுட்டு அந்த மாதிரி நின்றுட்டு பேசிட்டே இருப்போம். நான் சாந்தி நிலையில மூலாதாரத்துல மனசை வச்சு செய்யலாம். அதான் சாந்தி நிலையில் நிற்பது. அங்க போய் தவம் செஞ்சுட்டு இருக்க முடியும்? என்னுடைய உயிர் சுற்ற வீணாக கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தா என்ன பைத்தியக்காரத்தனமா நினைக்க மாட்டாங்க அம்மா. ஆமாய்யா, ஆமா. நன்றி ஐயா, விளக்கத்துக்கு. நல்ல விளக்கம் ஐயா. அடுத்த அன்பராக சிவபிரகாசம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். சிவபிரகாசம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிவபிரகாசம் ஐயா. கேக்குதியா? நல்லா கேக்குது. நம்ம சாந்தி தவத்துல அந்த சாந்தி நினைவோடு இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆக்னை துரியத்திலயும் அதே மாதிரி இருக்கலாம் இல்லைங்கய்யா? எதுக்கு ஒரு தவத்துல இருக்கும்போது சாந்தியிலேயே அதுல போய் நிக்கணும்? வேற டைம்ல நம்ம துரிய நினைவோடு செயலாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யலாம் இல்லைங்களா? அழகா செய்யலாம். சாந்தியில் இருக்கும்போது அங்க தேவையில்ல. அந்த துரியத்துல இருக்கும்போது சாந்தி எதுக்கு நினைக்க கூடாது? அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு தீட்சை கொடுக்கும் போதே நீங்க எந்த வாழ்க்கையில் எந்த சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, நீங்க துரியத்திலேயே ஆக்னியில நில்லுங்க தானே சொல்லி தானே உங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா, நீங்க பேசலாம்.
அடுத்த நபராக சபரிஷ் சுந்தரடிவேல் ஆஸ்திரேலியாவில் இருந்து. சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சபரிஷ் ஐயா, சொல்லுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. உங்க கைடட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளஸ் நீங்க சொன்னது வந்து எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, என்னோட அப்பா வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ வந்து நமக்கு சம்டைம்ஸ் மனசு கஷ்டமா இருக்கு, அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, நம்ம ஒழுங்கா பாத்துக்கலையா, நிறைய விஷயம் மாதிரி என்னன்னு தோணுது. இப்போ அதுக்கு வந்து சில பேர் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் கேட்டா சொல்றாங்க, நாங்க அந்த ஆன்மா கூட பேசினேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம தவத்துல வந்து இப்போ அது எப்படிங்கய்யா? அந்த மாதிரி நம்ம அவங்களோட அவங்கள வாழ்த்தலாமா, எப்படி? அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நன்றி. அதாவது தவத்துல வந்து அவங்கள வந்து நினைத்து கொண்டு நல்ல முறையில நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். ஆன்மாவோட பேசுவது, ஆன்மாவோட அமர்ந்து சாப்பிடுவது, ஆன்மாவோட நடக்கிறது. நேற்று ஆன்மா வந்து எனக்கு பால் ஊட்டியது எது, அதெல்லாம் ஒன்று மகரிஷி இதில் ஞானம் பெறணும் நம்ம. அதெல்லாம் முடியாது. ஒரு ஆன்மா வந்து தனிச்சு இயங்காது. நல்லா பார்த்துங்க. அந்த ஆன்மா வந்து எல்லாம் செய்யணும்னா அது ஏதாவது ஒரு மனிதனுடன்ல போய் அந்த ஆன்மாவில் அட்டாச் ஆகி சோல் அட்டாச்மெண்ட் ஆகி அதன் மூலியமாக தான் அது அதனுடைய தேவைகளை நிறைவேற்றணுமே தவிர தனித்து பேசவோ தூங்கவோ முழிக்கவோ சாப்பிடவோ முடியாது. எப்பொழுதுமே வந்து இத்தனை இதையும் செய்யணும்னா வந்து சிறப்பு இயக்கங்கள் 8 இயக்கங்கள் இருக்கணும். மறைபொருள் இயக்கம் 5, உருபொருள் இயக்கம் 3. அதாவது வந்து ஜீவகாந்தம் இருக்கணும், 2வது வந்து மூளை இருக்கணும், ஐம்புலன் இருக்கணும், உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், கருமையம் இருக்கணும், உள்ளம் இருக்கணும். 8 இது வேணுயா, இருந்தால் தான் அந்த ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மா தான் உடலை விட்டு வெளியேறிச்சு. அப்புறம் எப்படி அது அதெல்லாம் வந்து சும்மா சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு சாந்தப்படுத்த இல்லது வந்து ஏதாவது அவங்களுடைய ஒரு தொழிலை காட்டி அதன் மூலியமா உங்கள் வாழ்க்கை நடத்த செய்கின்ற அந்த காரியமே தவிர இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த ஆன்மாவை நீங்கள் சாந்திப்படுத்தணும்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்து அந்த காலத்தில் இருந்து அந்த எந்த காலத்தில் அந்த அவர் இறந்தாரோ அந்த திதியில் அழகாக உட்காந்து ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுங்க. பண்ணிட்டு இது பண்ணுங்க. 2வது அந்த நேரத்தில் வந்து அந்த ஆன்மாவை நினைச்சு அந்த அம்மாவை மனசுல நினைச்சு நல்லதா நினைங்க. அவ்வளோதான், போதும். வேற ஒன்றும் இதெல்லாம் ஆன்மாவை பேச வைக்கிறது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. தெரிய வராது. ஆன்மாக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. ஆன்மாக்கெல்லாம் தனித்து இயங்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மாவே இன்னொரு ஆன்மாவோட சேர்ந்தா தான் அதனுடைய காரியங்களை சாதிக்க முடியுமே தவிர தனியா சாதிக்கக்கூடாது. ஆன்மா எப்பொழுதுமே ஒன்றை சார்ந்தது தான். ஆன்மா தனித்து இயங்காது என்பது சயின்ஸ் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. மகரிஷி எப்ப சொல்லுகின்ற அத்தனை காரியங்களை வந்து சயின்ஸ் ஒத்துக்கொண்டது தான். வேற என்னையா டவுட் சொல்லுங்க. இல்லைங்க, அவ்வளவுதாங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நிறைவான நண்பராக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க கேள்வியை பற்றி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, மத்த தவத்தோட சாந்தி தவம் வந்து உணர்வு வந்து கொஞ்சம் இல்லைன்னு மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? அது ஏன் இது மாதிரி ஆகுது? மத்த தவத்துல பிரிஞ்சு நின்று உருவங்களை எல்லாம் பாக்குறோம், எக்ஸப்ட் துரியாதீதத்தை தவிர. சாந்தி தவத்துல ஒரே நிலையில நிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். அது வந்து உணர்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குயா. எப்பவுமே வந்து அதாவது ஒன்றை பற்றி கற்பனை செய்வது என்பது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை நினைத்து பார்ப்பதுதான் கற்பனை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க மற்ற தவங்கள்ல நவகிரக தவம் பஞ்சபூத தவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம். 1, 2 தான் தெரியாது. அப்ப அதுல அப்படியே ஊர்ந்து விரிஞ்சிட்டே போயிடுவோம். மூலாதாரத்தை நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. அதுல இருக்கிற சக்தியை பார்த்திருக்கோமா? எல்லாம் மறைபொருள். ஆனா மூலாதாரம் இருக்கு. அந்த செக்ஸுவல் கிளாண்ட் இருக்குல்ல, ஆமா. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தவங்கள்ல நம்ம ஒன்றி போகும்போது அந்த நிலை வரும். மற்ற தவங்கள் மாதிரி ரொம்ப இருக்காது. இந்த தவம் வந்து இது மனதை உடலை குளிர்ச்சி கொண்டு தவக்கணலை குறைப்பதற்குத்தான் சாந்தி தவமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதனால அது சாதாரணமா தான் தெரியும், அவ்வளவுதான். நன்றியா சந்திராமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.